வீடு பார்த்தீங்கன்னா செம குப்பையாக இருந்துச்சு. வேக்யூம் கிளீனர் கண்ணில் பட்டுச்சு. சரி இதை வச்சு க்ளீன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்க டர்போ மோடு என்னென்னு யூஸ் பண்ணிக்கலாம். டர்போ மோடு பார்த்தீங்கன்னா மோட்டர் கொஞ்சம் அதிகமாக சுற்றும். அதெல்லாம் கொண்டு வாங்க. அங்கே பாருங்கள் தூசியை ஃபுல்லாக இதை அப்படியே உறிஞ்சி அப்படியே எடுத்துரும். பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணுது, சூப்பராக க்ளீன் பண்ணுது. டைல்ஸுக்கு மட்டும் தான் இது நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் தரையில் நீங்கள் இது போட வேண்டாம். போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. சூப்பராக இருக்கா? பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி எடுத்து அதுக்குள்ளேயே நல்லா சேர்த்து வச்சுருக்கோம். தேவைன்னா நீங்கள் கடைசியில் அந்த தூசியும் வெளியே தூக்கி போட்டுடலாம். அந்த பாருங்கள் தூசி இருக்கா, நிறையா இருக்கிற தூசிலாம் போயிடுச்சு பாருங்கள். அந்த பாருங்கள் அந்த இடத்துக்கு இருந்துச்சா அந்த தூசி அங்கே பாருங்கள் நல்லா ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுதுங்களா. ஈஸிங்க. எனக்கு நான் ஃபஸ்ட்டு நான் பெருக்குமாரை வச்சு நான் பெருக்கியிருக்கேன். பெருக்கின பிறகு தான் இதை நான் யூஸ் பண்ணேன். சும்மா நீங்கள் வரல அப்படியே தள்ளிகிட்டே போகலாம். அவ்வளோதான். தள்ளுறதுக்கு தான் அந்த ஒரு 2 வீல் கொடுத்துருக்காங்கல்ல. காற்று வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த காற்று அப்படியே உறிஞ்சி அப்படியே ஒரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிடுது அந்த குப்பைகளை. அதுக்கடுத்து நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு அந்த குப்பையை நீங்கள் கீழே நீங்கள் கொட்டிடலாம். அதுக்கும் தண்ணி சுற்றி இருக்குது. அதையும் நான் கடைசியில் காட்டிடுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த இருக்கு பாருங்க எவ்வளோ தூசி வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த சைடு கீழே இருக்கும் பாருங்கள் சுவிட்ச். அவ்வளோதான். அதை அமுக்குங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க தூசி பாருங்கள். அப்பா எவ்வளோ தூசி. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை, see you.